வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு. நம்ம பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்புகளை போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஏன் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடணும், அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, ஊற வைத்த பாதாம் பருப்புடைய சர்ம ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கும். இது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை உங்களுக்கு பாதிக்கலாம். இதனால ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெறாமல் போறதால நன்மைகள் உங்களுக்கு வராமலும் போகலாம். அதனால தான் நீங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்க பெறுகிறது அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும். நோய்கள் வருவதற்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கு நமக்கு இம்யூன் பவர் இருக்கணும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கப்படும். ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், இந்த இரும்பு சத்துக்கள் இதெல்லாமே இருக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடணும். இது பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் உங்களுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துறதை நீங்களே பார்க்க முடியும். உங்களுடைய அனீமியாலாம் கியூர் ஆகிடும். அதே போல் விட்டமின் சி எனும் உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்தீங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அது கூட ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்திகள் உங்களுக்கு வளமாக இருக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். செரிமானத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்பில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மெக்னீசியம், இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் கே, விட்டமின் இ, புரதச்சத்து, நார் சத்து, தாமிரம் மற்றும் துத்தநாகம் போன்ற பலவிதமான நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தும். தண்ணீர்ல ஊற வைக்கக்கூடிய பாதாம்ல நொதிகள் வெளியேறும். ஸோ இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைத்துக் கொள்ளலாம். ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமும் மலச்சிக்கலும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய நினைவாற்றலை பலப்படுத்துகிறது. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் மூளையினுடைய சரியான வளர்ச்சிக்கு தொடர்ந்து அவங்களுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்க வேண்டும். இது மூளை செல்களை சரி செஞ்சு ஐக்யூ லெவலை பார்த்தீங்கன்னா அதிகரித்து மூளையை கூர்மையாக்கும். அப்போ எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழலாம். இது நம்மளுடைய இந்த வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த மறதி நோய்களோட ஊற வைத்த பாதாம் பருப்பு தொடர்புடையது அப்படின்றதால அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது ஓரளவு அவங்களுடைய மறதி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த ஆற்றல் ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு இருக்கு. இப்போ எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொண்டு கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நன்மை சேர்க்கும். ஊற வைத்த பாதாம் சாப்பிடும் பொழுது இதயத்திற்கு அது நல்லது. காரணம், இப்போ இதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம குறைச்சிக்கணும். நல்ல வளமான கொழுப்புகள் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். அப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிடும், நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் ஊக்குவிச்சிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகள் எல்லாமே அதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவில் வைத்துக் கொள்வதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் பலவீனமாவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். உடல் சோர்வை குறைக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்பு ஒரு நல்ல எனர்ஜி ஆற்றல் மூலமாக இருக்கு. காரணம், ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கிறதால வீக்னஸ் எல்லாம் உங்களுக்கு நீக்கிடும். அதாவது உங்களுடைய உடல் பலவீனத்தை நீக்கி உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். காரணம், நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள், எலும்புகள், தசைகள் இது மூணுமே வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுத்து உங்களுடைய உடலை வலுப்படுத்தும். முடி உதிர்தலை சரி செய்யும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்க எடுத்துக்கொள்வது சிறந்தது. இது மயிர் கால்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அதாவது ஆரம்பத்திலேயே உங்களுடைய அந்த முடியினுடைய அடி வேர்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங் பண்ணும். இதனால முடி உடைந்து போவது, டேண்ட்ரஃப், முடி கொட்டுறது இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருகருவென்று அடர்த்தியாக வளரும் உங்களுடைய முடி. தலைமுடி அப்போ உச்சந்தலையை ஈரப்பதமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம்.
மேலும் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய நியாசின் உப்பு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் அதிகமாக இருக்கு. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் போதுமான அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. எனவே இதய நோயாளிகளும் எனக்கு பசியை பொறுக்க முடியாதவர்கள் அப்படின்னு சொல்றவங்களாம் தொடர்ந்து 10 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவோடும் நீங்கள் சாப்பிடலாம். குறைந்தது நீங்கள் 5லிருந்து 10 பாதாம் பருப்புகளை ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். பசியின்மையெல்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நீரில் ஊற வைத்த இந்த பாதாமிலிருந்து லிபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நொதி வெளியிடப்படும். இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் எல்லாமே எளிதில் செரிமானம் ஆகிடும். அப்போ நமக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட்டலாம். இரவில் 10லிருந்து 12 பாதாம் பருப்பை சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்தது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து தோலை உரிச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்மை நமக்கு பெருக ஆரம்பிக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்வதால் இரைப்பையை தாண்டி பெருங்குடலுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு சத்துக்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இந்த பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியா அப்படின்றதால பெருங்குடலில் சென்று அந்த நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதால செரிமானம் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நலமோடு இருக்கும். அஜீரணம், செரிமானம், மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. கொழுப்பு சத்து உங்களுக்கு அதிகம் இருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்குங்க இல்லையா? ஸோ இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். இப்போ கொழுப்பு சத்து ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால். இது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். நல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவு மட்டும் ஆரோக்கியமான முறையில் வைக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உங்களுடைய மூளையையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாஸ்பரஸ் உப்பு கால்சியத்தை விட 2 மடங்கு இருக்குது. அப்போ அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை குணப்படுத்தும் இரும்பு சத்தும் பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகள் தாராளமாக இருக்கும். உங்களுடைய மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும், சிறுநீரகமும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால அனிமியா போன்ற இந்த ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ இதெல்லாம் எப்போ பாசிபிள் அப்படின்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் இதெல்லாம் பாசிபிள். ஊற வைத்த பாதாம் பருப்பு கால்சியம் அதிகம் கொண்டு இருக்கிறதால எலும்பு உங்களுக்கு பலம் பெறும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், உங்களுக்கு எலும்புருக்கி, மூட்டு வலி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். குறிப்பாக உங்களுக்கு மெலிவுற்ற எலும்பு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள்லாம் எலும்பு மெலிவு நோயில் விழுந்து விடாமல் ஆரோக்கியமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்னா தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கெல்லாம் பிறப்பு குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குழந்தை பிறக்கிறதுக்கு ஃபோலிக் அமிலம் வேணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் மருத்துவர்களுடைய அறிவுரையின்படி எந்த அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவோடு சாப்பிடும்போது இந்த அமிலம், இந்த ஃபோலிக் ஆசிட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க ஆரம்பிக்கும். அப்போ எந்த விதமான பிறப்பு குறைபாடுகளும் இல்லாமல் நலமோடு பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்கும். தாய் சேய் நலன் ரெண்டுமே 2 பேரோட நலனுமே பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய டயட்டில் போதுமான அளவு மருத்துவ அறிவுரையின்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவு வைக்கிறதால ஊற வைத்த பாதாம் பருப்பு இதய நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்கெல்லாம் தொடர்ந்து 5 நாட்களுக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு வந்தாலே இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு கியூர் ஆகிடும். தோல் சுருக்கங்களை நீக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்ல சுருக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கியூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதாம் எண்ணெய் கொண்டு இரவில் நம்மளுடைய சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் ஓட்டம் நம்மளுடைய சருமத்தை சீரான அளவில் பாயும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சருமத்தில் சுருக்கங்கள்லாம் நீங்கிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுடைய சருமத்தில் சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல், முகப்பொருட்கள்லாம் எதுவும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, இதயம் சார்ந்த பிரச்சனை, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய பிரச்சனை, முடி சார்ந்த பிரச்சனை, சருமம் சார்ந்த பிரச்சனை, பல் பாதுகாப்பு, ரத்த சோகை, ஆண்மை குறைவு, இது போல பல பிரச்சனைகளை நமக்கு நீக்கி நமக்கு உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு துணை புரியும். ஸோ தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.